வளமுடன். இன்றைய நாள் 12/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகுகாலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, மகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 5:59, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை, திதி இன்று அதிகாலை 3:15 வரை, பிரதமை பின்பு துதியை, நட்சத்திரம் இன்று காலை 8:04 வரை, உத்திராடம் பின்பு திருவோணம், யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 8:04 வரை, மிருகசிரீஷம் பின்பு திருவாதிரை. மேஷராசி நேயர்களே, வருமானம் அதிகமாக இருக்கும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். வியாபாரத்தில் நினைத்தது நிறைவேறும். பொறுமையுடன் செயல்படவும். பணியில் முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நினைத்தது நிறைவேறும். பரணி ஆதரவுகள் கூடும். கிருத்திகை முன்னேற்றம் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். பண பரிவர்த்தனைகளில் நிம்மதியான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் கௌரவங்கள் கூடும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷமும் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை வளமான நாள். ரோகிணி தடைகள் விலகும். மிருகசிரீஷம் ஆசைகள் பூர்த்தியாகும். மிதுனராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். திடீர் செலவுகள் ஏற்படும். சேமிப்புகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை அலைச்சல்கள் அதிகமாகும். புனர்பூசம் சேமிப்புகள் கூடும். கடகராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உருவாகும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் மாற்றங்கள் கிடைக்கும். பூசம் வளமான நாள். ஆயில்யம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிம்மராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். எதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தேகநலனில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆசைகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் வளமான நாள். பூரம் பிரச்சனைகள் நீங்கும். உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும். கன்னிராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சந்தோஷத்துடனும் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் அதிகமாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அனைவராலும் கௌரவப்படுத்தப்பட்டு பாராட்டவும் படுவீர்கள். மனதிற்கு புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாகும். குழந்தைகளின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. முன்னேற்றங்கள் அதிகமாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் வளமான நாள். ஹஸ்தம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். சித்திரை லாபங்கள் அதிகமாகும். துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். ஆதாயங்கள் உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை சுவாதி ஆதரவுகள் அதிகமாகும். விசாகம் ஒத்துழைப்பான நாள். விருச்சிகராசி நேயர்களை, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தன்னம்பிக்கை ஏற்படும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. மென்மையான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் தன்னம்பிக்கை ஏற்படும். அனுஷம் மேன்மைகள் உண்டாகும். கேட்டை தேகநலன் சீராகும். தனுசு ராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். பேச்சு திறமையால் அனுகூலங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தொழிலில் செலவுகள் அதிகமாகும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் குழப்பங்கள் நீங்கும். பூராடம் அனுகூலங்கள் ஏற்படும். உத்திராடம் செலவுகள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, பணியில் மாற்றமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தை பற்றிய சிந்தனைகள் கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது. லாபமான நிலை உருவாகும். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம்.
உத்திராடம் மாற்றங்கள் உண்டாகும். திருவோணம் நிதானம் தேவை. அவிட்டம் செலவுகள் கூடும். கும்பராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். மனம் விட்டு பேசுவதன் மூலம் கவலைகள் தீரும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தேகநலனில் அக்கறை தேவை. அலைச்சல்களின் மூலம் மாற்றமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். துன்பங்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் கவலைகள் தீரும். சதயம் நினைத்தது நிறைவேறும். பூரட்டாதி வளமான நாள். மீனராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திறமைகள் அதிகமாகும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி சிந்தனைகள் கூடும். உத்திரட்டாதி திறமைகள் அதிகமாகும். ரேவதி முன்னேற்றங்கள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.